நிறைய செல்ஃபோன் யூஸ், அதாவது செல்ஃபோன் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ அது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு இதாகி போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இப்போ நைட்டில் தூக்கமே வந்து ரொம்ப ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் நிறைய ரிப்போர்ட் பண்ணுறாங்க. வேலை நிமித்தமாக லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற பீப்புளோ, இல்லை ஃபோனில் நிறைய வந்து படங்கள் பார்க்குறதும், இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதும், சோஷியல் லைஃப்பில் ஒரு இன்றியமையாததாக ஆகிப்போச்சு ஃபோனு. நம்ம என்ன தான் வேணான்னு சொன்னாலும் நிறைய இது நம்ம டிபெண்ட் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் ஒரு அடிக்ஷனாகவே ஆகிப்போச்சு. ஸோ இதையும் தவிர்த்து ரேடியேஷன் இன்டியூஸ்டு இன்ஜுரிஸ் டு த பிரெயின் அப்படின்னு சொல்கிறதும் அது ஒரு வகையாக போயிட்டுருக்கு. அதில் லாட் ஆஃப் டிபேட்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் அப்படி இல்லைங்கிறாங்க, ஒரு சில பேர் இருக்குதுங்கிறாங்க. ஆனால் WHO என்ன சொல்லுதுன்னா, ரேடியேஷன் எவ்வளோ கம்மியாக ஃபோன்லேருந்து வந்தாலும் அது வந்து ஒரு மூளைக்கு பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக தான் வந்து WHO அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டிபேட் பண்ணுறவங்க எப்படி சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் நேரம் தான் பேசுகிறேன், ரொம்ப நேரம் பேசுகிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து மைக்ரோவேவ் ரேடியோ வேவ்ஸ் வந்து பேஸ் பண்ணி வர்ற சிக்னல்ஸ். அதனால் இது வந்து ஹீட் வந்து மெயின் ப்ராப்ளம். அப்போ நம்ம டெம்பரல் ரீஜன் சொல்கிறோம், காதோரமாக வச்சு நம்ம ஃபோனை பேசும்போது அந்த டெம்பரல் ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏரியா பிரெயின் டெவலப்மெண்ட்டில், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டு. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏரியா அப்நார்மலானதுனால வலிப்பு நோய் வரலாம், டெம்பரல் லோப் எபிலெப்சின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் என்ன ஆர்கியூ பண்ணுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து 200 கேஸ் பார்த்துருக்கோம், 300 கேஸ் இருக்குது, 1000 கேஸ் இருக்குது, எல்லாம் 10 வருஷமாக செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு சில ரிசர்ச் என்ன சொல்லுது, இத்தனை 200 பேரில் ஒரு 20 பேருக்கு கேன்சர் வந்திருக்கு, அது செல்ஃபோன் யூஸ் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் ஒருத்தர் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு, அவர் தொழில் நிமித்தமாக நிறையா செல்ஃபோன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ண வேண்டிய காரணத்தினால அவருக்கு மூளை கட்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கம்பெனி மேலே கேஸ் போட்டு, அப்போ வந்து கோர்ட் வந்து எவிடன்ஸ்லாம் கேட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு டிபேட்லாம் வந்ததுனால வந்து ஒரு பெரிய சர்ச்சை. அது வந்து அவனுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து. சொல்லும் போது சொன்னீங்க, இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு மூளை பாதிப்படைய வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு. ஸோ அது மூலம் எப்படி பாதிப்பு உண்டாகுது, அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். செல்ஃபோன்னால் மூளை பாதிப்புங்கிறத நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அந்த ரேடியோ வேவ் ஹீட்னால் வர்ற பிரெயின் இன்ஜுரி. அப்போ வந்து நம்ம காதில் வச்சு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கும்போது சூடை உண்டு பண்ணுது. கண்டிப்பாக அந்த சூடு பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோனே சம்டைம்ஸ் தொட்டு பார்க்கும்போதுமே சூடு இருக்கும், ரொம்ப நேரம் பேசிட்டு அந்த ஸ்பீக்கர்கிட்ட. அப்போ அந்த ஹீட் இன்டியூஸ்ட் வந்து நம்ம பிரெயின் வந்து இட்ஸ் வெரி வெல் ப்ரொடெக்டட் ஆர்கன். அப்போ அதுக்கு வந்து ஹீட்டுமே இதுவுமே ஒரு லெவலுக்கு மேலே தாண்டிச்சுன்னா இட் இஸ் வெரி சென்சிட்டிவ். அப்போ ரேடியோ வேவ் இன்டியூஸ்டு ஹீட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோவேவ் மாதிரி. இப்போ ஒரு சில பேருக்கு அதனுடைய ப்ரொடெக்ஷனை தாங்கக்கூடிய சக்தி நேச்சுரலாகவே, இன்னும் அறிவியலுக்கு அது ஃபுல்லாக தெரியலை. ஒரு சில பேருக்கு வந்து அந்த ரேடியேஷனை தாங்கிக்கிற சக்தி நிறைய இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அவங்களுடைய மரபணு ஃபங்க்ஷனை பொறுத்து ஒரு சில பேருக்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கிறப்பே நோய் வந்துடலாம். ஸோ பிரெயின் கேன்சர் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பயம்தான் இதில்.